வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கம்ம தண்ணி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி சாம்பார் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சாம்பாரோட இது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடியில் துவரம் பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம் இது மூணும் நல்லா வேக வச்சிடணுங்க. மஞ்சள் கூட போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி இது வந்து நல்லா ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இது நல்லா போட்டு நல்லா பொடியை விடுங்க. கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கணும். வெடிச்ச பிற்பாடு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இது விடலாம். வரமிளகா போட்டுருங்க. வரமிளகா போட்ட பிற்பாடு வரமிளகா ஒரு லேசாக வரமிளகா ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். வரமிளகா மனம். வரமிளகா போட்ட பிற்பாடு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிடுங்க. வதக்கினா தான் அந்த வாசம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இந்த டைம்லேயே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. பெருங்காயம் போட்டுட்டிங்களா, ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்குங்க. பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் விசில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பருப்பு, தக்காளி பழம், ஜீரக மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக்கர் விசில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கடைஞ்சிட்டு அது வந்து அந்த பருப்பு வந்து எடுத்து அந்த தாளிச்சு விட்டு இதில் வெங்காயம் மிளகத்தூள ஊற்றிட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி மிளகாய் தூள் சாம்பார் தூள் போட்டுக்குங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் வாசம் வரக்க சாம்பார் தூள் கூட போட்டுக்குங்க. புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க. புளி வந்து உரைச்சி பார்த்தீங்களா, அந்த புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளி வச்சு கரைச்சி ஊற்றிக்கிங்க. இந்த சாம்பார் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டு கலக்கி விட்டு நல்லா சாம்பார் நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரை நல்லா கொதிக்க விடணுங்க. பச்சை வாசனை போகிற வந்து நல்லா கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் சேர்த்தி போடணுங்க. அப்போ தான் தண்ணி சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரத்துக்கு வேறு எதுவும் போடல பார்த்தீங்களா, அதனால் வரமிளகாக்கு வந்து ஒரு 10 மிளகாக்கு நான் போட்டுருவேன். வரமிளகா வத்தல் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதிக்க விட்ட பிற்பாடு நல்லா கொதித்த உடனே அந்த பச்சை ஸ்மெல் போன பிற்பாடு குழம்பு இறக்கி வச்சுட்டோன்னா சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவசரத்துக்கு வைக்கிற சாம்பார் இது கூட முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிலேட்டிவ் வந்துட்டாங்க கூட டக்குன்னு நீங்கள் இந்த பண்ணினீங்கன்னா